வாங்க. இன்றைக்கி ஒரு வெஜ்ஜு பிரியாணி தான். தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பெரிய தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் ஒரு 7 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சைஸில் இருக்கிறது ஒரு 7 வெங்காயம், 8 வெங்காயத்துக்கு மேலே இருக்கும். கட் பண்ணி வச்சு நமக்கு எவ்வளோ தேவையோ 1/2 கிலோ அரிசி போடுறேங்க, அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுருங்க. கேரட்டு, பீன்ஸு, சோயா 100 வாங்கிட்டு வந்தேன், 100 கிராமு. அதில் பாதி எடுத்து வச்சுட்டு பாதி சுடுதண்ணி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். தயிருக்கு, இஞ்சி, பச்சை மிளகா, பச்சை மிளகா, பூண்டு, தேங்காய், ஏலக்காய், இஞ்சி பொடி இருக்குது. இஞ்சி பொடி இருக்கிறதுனால நம்ம இஞ்சி பொடி போடுறதுனால அது சரி போடும். ஆயில் எடுத்து வச்சுருக்கோம்ப, அடுப்பை பற்ற வச்சிடலாம். வாங்க. இப்போ எந்த அளவுக்கு நமக்கு வீடியோ தெரியுதுன்னு தெரியலைங்க. எல்லாம் பாதி பாதியாக தான், கை பாதி பேசுறது வாய்ஸ் சரி கேட்குறதில்ல, அதனால் இன்னொரு முறை பார்த்துக்கலாங்க. கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது தயிர் பச்சடி போடுறதுக்கு. இன்றைக்கி வெஜ்ஜு பிரியாணி தான். சண்டே, நாளைக்கு தீபாவளி வந்துருச்சு. வாங்க போகலாம். கடையில் வேலை இருக்குது கொஞ்சம். பத்துச்சிடலாங்க அடுப்பை. காலையிலே டிஸ்கஷன் போட்டு எனக்கு வச்சுட்டு அவரும் நிறைய என் மனசுக்குள்ளே சாப்பிட்டு உட்காந்துட்டு வெடி பார்த்துட்டுக்கிறாரு. இப்போ நான் சமைக்கிறத இந்த பைத்தியம் எப்படி சமைக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுக்கிறாரு. இங்கே ஒரு கண்ணு வச்சுருப்பார். உலகம் ஃபுல்லாக ஒரு கண்ணு. உலகம் அனைத்து மக்களையும் ஒரு நாடி போகிறவங்க அத்தனை பேருமே வாஷ் பண்ணிட்டு இருப்பார், ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அதில் விட்டுக்கலாங்க எனக்கு. ஏன்னா இதெல்லாமே எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா, அதனால் என்னைக்கோ ஒரு நாள் நேற்று வெஜ்ஜு உப்புமா செஞ்சுருந்தேன். அதனால் சாம்பார் வச்ச 2 நாள் 3 நாள் போங்க, சலுப்பாக இருக்குது. இந்த பட்டாசு வெடிக்கிறத பார்த்தா தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. நைட் பிள்ளைங்களும் வெடிச்சிட்டு இருந்துச்சு, எல்லாம் செடிங்க மேலே போட்டுங்க. வேணுமண்ணி என்ன நம்ம பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி உலகம் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குங்க. என்ன காஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சட்டிக்குள்ளே இங்கே போடுறது மட்டும்தாங்க தெரியும், இதுக்குள்ளார எனக்கு தெரியாது. இப்போ என்ன செய்யலாம்,
நமக்கு தேவை இருக்கிற பொடி ஐட்டம் அத்தனையுமே போட்டுடலாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. ஏன்னா இந்த பக்கம் வைக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக வீடியோவை கொண்டு வர்றதுக்கு இந்த விப்ரையில் பறிச்சுன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக வைக்க முடியலைங்க. ஏன்னா ஸ்டாண்ட் வந்து நவந்து வருது, கொஞ்சம் போடுற வரைக்கும் மட்டும்தான். அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். வேண்டாங்க, நான் டக்குன்னு வந்து ஸ்டவ் மேலே வந்து மேலே விழுந்துட்டாலே விழுந்துடும். இப்படி இருந்து நம்ம பார்த்துக்கலாம். இவர் இதை பறிச்சு வேண்டாம், நான் நம்ம போடுறது எல்லாமே காட்டுறது இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டில் மஞ்சள் தூள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள், ஏன்னா பச்சை மிளகா வந்து ரொம்ப காரம்னு சொன்னாங்க, அதனால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு ஸ்பூனு கறி மசாலா. இந்த காய்ங்க எல்லாம் வேகணும். காயில் இந்த மசாலா பிடிச்சி வெந்தால் தான் அதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சோண்டு ஒரே கொஞ்சம் சிட்டிகை ஜீரகத்தூள், அவ்வளோ வாசமாக இருக்குதுங்க. இந்த மசாலா வந்து எண்ணெய் இல்லை. இப்போ இன்னும் வந்து பச்சை மிளகாய் இதெல்லாம் போடல, நம்ம இவ்வளோ வாசமாக இருக்குது. இஞ்சி பொடி நீங்கள் பாட்டுக்கு ஏதோ போட்டே இருக்கிறீங்க, கிண்டி கூட உள்ளன்னு நினைக்காதீங்க. வெங்காயம் நிறைய போட்டிருக்கிறோம் இல்லையா, அது மேலே மசாலா வெந்துட்டுக்கிறதுனால சூப்பராக வெங்காயமும் புரிஞ்சிருச்சுங்க. எல்லா மசாலும் போட்டுங்க. சோயா எடுத்து காய், தக்காளி, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், பூண்டு பேஸ்ட்டு. நான் எல்லாமே குறப்பாக தான் அரைச்சி வச்சுருப்பேன். ஒரே ஒரு இப்போ தண்ணி எல்லாம் ஊற்ற போகிறது. ஏன்னா இதில் சோயாவில் காய்கள்லாம் இருக்கும். இதுக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு கல் உப்பு. இப்போ நல்லா வந்து
அரைச்சி வச்சுருக்கிற கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்குங்க. பொடி பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அதனால் வந்து நம்ம பட்டை, கல்பாசி இதெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லைங்க. எல்லாமே அதில் இருக்குது. எல்லாம் நல்லா சக்கரை விட்டுருங்க. எல்லாம் அந்த மசாலா வேணும். சோயாவுக்கும் கேரட்டுக்கு எல்லாமே கொஞ்சம் மசாலா பிடிக்கும். இல்லைன்னா சப்புன்னு தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா சோயா வந்து நமக்கு காரம் பிடிக்கலன்னா சப்புன்னு இருக்கும். இந்த பிரியாணியில் பாருங்கள், சிக்கன் மட்டும் தனியாக இந்த லெக் பீஸ் வைக்கிறாங்க பாருங்கள், அது சும்மா ஒன்றுத்துக்குமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம வந்து புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியும் போட்டுக்கலாம். ஒரு ஆவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிக்கலாங்க. இது நம்ம தண்ணி கொதிச்சு அரைச்சி போடும்போது கூட ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம்.
தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அரைச்சி போட்டுக்கலாங்க. இப்போ வந்து முடி வச்சிடலாம். தண்ணி நல்லா ஊறி இருக்கு இல்லைங்களா அரைச்சி. இதெல்லாம் தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சிருவேன். அப்படியே ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டு அது பாட்டுக்கு அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடும். கவரில் போட்டு வச்சு நமக்கு தேவையாக இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே அந்த மாதிரி தாங்க நான் டைம் இதுக்கு ஒதுக்கி வச்சுட்டு செய்யல. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். அது தண்ணி கொதிக்கிட்டுங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. அரைச்சி போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு தயிர், ரொம்ப இது மாதிரி புளிப்பாகவே இருக்கும். நிறைய ஊற்றிட்டோம்னா அதில் கம்மியாகும். கம்மியாக இருந்தால் கூட சாப்பிடலாம். அதிகமாக இருந்தால் பயந்துட்டே போட வேண்டியதாக இருக்குது. எங்கள் பையன் தான் கிண்டல் பண்ணுவான். அதுக்கோசரம் தான் இப்போ தம்பி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நமக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காது கேட்டால் கொண்டு சேருன்ற மாதிரி எந்த ஒன்று ஊறுகாய் இருக்குது நமக்கு. சாரி லக்ஷ்மி கடாஷ்ணம் ஊறுகாய் கலந்து கெட்டால் குட்டா சேவருன்றாங்க பாருங்கள். அது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அதை உருவாக்குறம்ப. அதான் வாய்ப்புழு பண்ணுறது இதுதாங்க எனக்கு. அதுக்கு எவ்வளோ பவித்திரமாக அந்த ஊறுகாயை நான் ஏற்பாடு பண்ணி செய்யலாம். அது ஒரு சிம்பிளாக இப்போ எவ்வளோ வார்த்தை வந்து சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. அதுக்கு நல்லா வந்து புரிஞ்சவங்க நான் திட்டிடுங்க, மனசார திட்டுறதா இருந்தால் திருத்திடுங்க. ஊறுகாய் வந்து நமக்கு லக்ஷ்மி கடாஷ்டம் அவ்வளோ ஐஸ்வர்யங்களை கொடுக்கறது அது. ஏன்னா அதில் இருக்கிறது அத்தனையுமே நமக்கு வந்து உப்பு ஒன்று போருங்க. அதில் உப்பு எவ்வளோ சேர்த்துறோம் நம்ம. அந்த லக்ஷ்மி கடாஷ்டம் நமக்கு கிடைக்கிறதே பெரிய அற்புதம். எலுமிச்சம்பழம், மாங்காய், அந்த புளிப்புத்தன்மை சேர்த்துறோம் இல்லைங்களா. பூண்டாக இருக்கட்டும், எலுமிச்சம்பழமாக இருக்கட்டும், நார்த்தங்காயாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கடவுளுக்கு புளியிலேருந்து நம்ம எல்லாமே அந்த ஊறுகாயில் சேர்த்துறது அத்தனையுமே கடவுளுக்கு வச்சு படைக்கிறோம் இல்லைங்களா. அதில் உற்பத்தி பண்ணி தயார் பண்ணி அது எல்லாமே வந்து நமக்கு அவ்வளோ ஐஸ்வர்யத்தை கொடுக்குற ஒரு சக்தி உள்ள சக்தி, ஒரு சக்தி உள்ளன்ற சக்தி. அதுக்கு வந்து அவ்வளோ மதிப்பு. நான் வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வெங்காயம் அரைஞ்சிட்டேன் தயிர் பச்சடிக்கு போகிறோம். சும்மா கொஞ்சோண்டு தான், அது தேவைப்பட்டால் தான் சாப்பிட்றானுங்க. லட்சம்னா
அது நம்மளே ஏதாவது சாப்பிட்டு கிடக்கணும். அதனால சும்மா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதாவது வந்து நீங்கள் வெறும் சாதத்துக்கு பச்சை மிளகா, வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஒரு லெமன் புழிஞ்சு விட்டு உப்பு போட்டு பிசைந்து வெறும் ஒயிட் சாதம் தண்ணி சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். கடிச்சிட்டு அவ்வளோ இருக்கும். நம்ம இளையராஜா சாங் மாதிரி சொர்க்கமே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்ணுங்க. சாப்பிட்டா நமக்கு உடம்புல இருக்கிறது அவ்வளோ வந்து கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர் எல்லாமே வந்து வெளியேற்றும் வெறும் மூலிமா. இதுதான் உண்மை. அப்படியே செடியிலேருந்து அந்த வெங்காயத்தை அப்படியே பறித்து அந்த கூழை கரைச்சி அப்படியே அந்த மரத்துங்கடியில் பாதி வெயிலும் பாதி மரம் அந்த மாதிரி மரத்தில் வரப்பில் உட்காந்து அப்படியே ஒவ்வொரு சொம்பு குடிச்சிட்டு மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த காலங்கள் தான் இப்போ மறுபடியும் தேடிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நானும் பயிர் வைக்கிறேன், நானும் தோட்டம் வைக்கிறேன், நானும் அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு இன்றைக்கி சினிமா ஃபீல்டில் இருக்கிறோம் எல்லாருக்குமே. அதாவது வந்து அவங்க தலைமுறையில் யாராவது எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணியிருப்பாங்க, சில பேர் விவசாயம் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. எல்லாமே இன்றைக்கி வந்து அதோட மகத்துவங்கள் நன்மைகள் தெரிஞ்சு எல்லாம் அவங்கவுங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். அது வந்து இது ஒரு வேலையாக, இது ஒரு பொழப்பான்னு நம்ம. ஆனால் விவசாயத்துக்கு வந்து நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுல கவர்மெண்ட் ஆகட்டும் மக்களாகட்டும் எல்லாத்துக்கும். இப்போ மார்க்கெட்டில் விற்கிற விலைக்கும் கொண்டு வாங்குற விலைக்கும் நிறைய பாதிங்க. அப்போ எப்படிங்க பாவம். ரொம்ப வந்து நூலாக போகிறாங்க. சரி, ரொம்ப ஜாலியாக சொல்லியிருக்கோம்ப, ஜாலியாக பேசிடுறோம்ப. கொதிச்சுட்டு இருக்கு. அந்த பாத்திரத்தை எடுத்தாலும் வச்சுக்காங்க, மூஞ்சிலே அடிக்கிற மாதிரி எங்கிட்ட இருக்கு. கொதிச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் தீ கம்மி பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, மட்டன் பிரியாணி மாதிரி வாசம். அதிகமாக தேகட்டினாலே எனக்கு பிடிக்காது. பையன் அதே ஊற்றி சாப்பிடுவான். தம்பி இதில் நான் இப்போ எடுத்து வச்சுட்டு போயிருங்களா, சாப்பாடு சூடாக இருக்கும்போது அவன் எடுத்து போட்டுக்குவான். தயிர் பச்சடி அவ்வளோதான். உப்பு போட்டு வெங்காயம் கொத்தமல்லி தழை போட்டு வச்சுக்கோங்க, கருவேப்பிலை. இவங்களுக்கு தேவை இருக்கிற கொத்தமல்லி தலையும்
வச்சா செட் ஆகும், இல்லைன்னா மூஞ்சிலேயே தெரியும். இன்றைக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தயிர் பச்சடியை போட்டு ஒரு வெஜ்ஜு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அது கொதிச்ச உடனே இறக்கி வச்சுட்டு வெளியே 2 பாத்திரம் இருக்குது, அதை தேய்ச்சிட்டு வந்துட்டு சாப்பிட்டு கடைக்கு போயிட்டு ப்ளவுஸு தைச்சிட்டேன். அதுக்கு வந்து லாக் விற்கணும், அது கொஞ்சம் வாங்கி எல்லாம் வச்சுட்டு தைக்கிறதுக்கு நம்ம என்ன வந்து எதுவுமே நமக்கு எப்போவுமே அந்த மாதிரி இருக்கிறது இல்லைங்க. பண்டிகை நமக்கு கொண்டாடுறதில்ல, எப்போவுமே வந்து சிம்பிளாகவே குறுகிய காலத்தில் இருந்து எல்லாமே அது பெருசாக எடுத்துக்கிறது. இன்றைக்கி ஃபுல்லாக போய் கடையில் இருந்துட்டு நைட் வந்து எல்லாம் துடைச்சி, ஏன்னா துணிங்கெல்லாம் நம்ம துவைச்சி போட்டோம்ப. இன்னும் ஒரு 2 செட் துணி மட்டும் நேற்று இன்றைக்கும் இருக்குது, அது வந்து நைட் அரைச்சி போட்டுக்கலாம். வீடு எல்லாம் துடைச்சி விட்டுலாம். அதனால் கடையில் போயிட்டு நேரத்தில் கொஞ்சம் இன்றைக்கி சண்டே தான் உட்காரலாம். ஏதோ தீபாவளி கொண்டாடுறவங்க மக்கள் கொண்டாடுறது. ஜாகிரதை பட்டாசு பிடிங்க, ஜாகிரதை வந்து நெருப்பில் பலகாரம் செய்கிறவங்க எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா எது தவறி போனாலும் ஒரே ஒரு செகண்டு தான். எந்த சூழ்நிலையிலையும் வண்டி ஓட்டுறவங்களா இருக்கட்டும், வழியில் நடக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாமே ஒரு 3-4 நாளைக்கு இந்த லீவு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நிதானம். ஏன்னா ஓடியும் போயிடாது, யாரும் எடுத்துட்டும் போக மாட்டாங்க. நம்மளாக ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நம்ம பார்த்து பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறத. இதை பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, காசு இருந்தால் கையில் காசு இருந்தால் என்றைக்குமே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அறக்க பறக்க ஒரு ரோட்டில் வண்டி விட்டு போகிறது, வேகமாக போகிறது, பட்டாசு வைக்கிறது, வழியில் வர்றவங்கள பார்க்காம பட்டாசு வைக்கிறது. ஏன்னா ஒரு வெடி வெடிக்கும், ஒரு வெடி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் டமானு வெடிச்சிரும். அதெல்லாம் நிறைய ஆபத்து இருக்குது. எண்ணெயில் புழங்குறவங்களும் நம்ம வந்து கொஞ்சம் நிதானமாக கேர் பண்ணி கூட ஒரு ஆளுங்களை சப்போர்ட் வச்சுட்டு பலகாரம் செய்யும்போது நம்ம ஏதாவது மறந்துட்டால் கூட அவங்க கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொஞ்சம் ஜாகிரதை எல்லாமே செய்யுங்க, ஜாகிரதையாக நடங்க, ஜாகிரதை போயிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனத்தோடு எல்லா வேலையும் செயல்படுங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நானும் வேண்டிக்கிறேன், எனக்கோசரம் நீங்களும் வேண்டிக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க மக்களை இன்றைக்கி தீபாவளிக்கு மறுபடியும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். இது பார்த்துடலாங்க, அவ்வளோதான். வந்துட்டாங்க ஒரே ஒரு அவ்வளோதாங்க. நம்ம அடுப்பை வந்து சிம்மில் போட்டு விட்டு அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. நான் ஒரு சகோதரி போட்டிருக்கிறாங்க வீடியோவில், அவங்க உண்மையாக ஓப்பனாக பேசுகிறாங்க. அவ்வளோதான். இங்கே நம்ம ஈரோடு சைடும் நினைக்கிறேன், ஈரோடு திருச்சி இந்த சைடு லோக்கல் தாங்க, சேலத்துக்கு பக்கம் தான் நினைக்கிறேன் போட்டிருக்கிறாங்க. அவங்க பேரை சரியாக நான் கவனிக்கலை, ஏன்னா அவங்களோட வீடியோ நிறைய வந்துட்டு இருக்கு. உண்மை சொல்கிறதுனால சில பேருக்கு கடுப்பாகிறாங்க. 10 ஜாயிட்டு 5 ஜாயிட்டு 7 ஜாயிட்டு எனக்கு உடனே கொடுத்துருக்கு அப்படின்னு தைக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு வாரம் 10 நாள் டைம் எடுத்து தைச்சிட்டு அவங்க கொடுக்கும்போது நம்ம ஜாயிட்டை தான் கொடுப்பாங்க அளவுக்கு. ஏற்கனவே நம்ம தைச்சிட்டு இது கரெக்டாக இருக்குங்க போடுங்க, இதையே அளவு வச்சு தைங்கன்னு சொல்லிட்டு
அதே அளவு வச்சு தான் இருப்பேன். அவங்க வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனையை நம்ம வந்து சொல்லக்கூடாது. டெய்லி வாக்கிங் போகிறாங்க, டெய்லி ஏதாவது ஒன்று ஹெல்த்துக்கு எடுத்துக்கிறாங்க. தைராய்டு இருக்கிறவங்களுக்கு காலையில் கொஞ்சம் அந்த பாயிண்ட்டுக்கு அதிகமாகும்போது டைட்டாக இருக்கும். சாயந்தரம் அதே மாதிரி 4 மணிக்கு மேலே பச்சுன்னா டைட் ஆகும். இடையில் கொஞ்சம் கொஞ்சம் காமனாக இருக்கும். அப்புறம் டென்ஷன் ஆகிற மாதிரியும் இருக்கும். ஏன்னா அந்த வழியில் நான் வந்தவங்க தான். அதனால் சொல்கிறேன், நம்ம தைக்கிற துணிகளை வந்து குறை சொல்லாதீங்க. இன்றைக்கி ஷேரிங் அடித்தேன்னா 6.5 மீட்ரு போட்டிருக்குறாங்க. ஏதோ ஒரு புடவைங்க தாங்க அது உண்மையாக நல்லா இருக்குது. மற்றது எல்லாமே உள்பக்கம் வந்து கிராஸாகவே தான் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக அதுவும் கரெக்ட் பண்ணி தைங்கன்னும் போது நமக்கு புடவையும் கம்மியாகும், ஜாக்கெட்டும் கம்மியாகும். கிராஸாக இருக்கும்போது ஜாக்கெட்டும் நமக்கு எப்படிங்க தைக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கிராஸில் போட்டு தைக்க முடியாது இல்லையா? கை கிராஸில் வருமா, பார்டர் வருமா, 1008 வருதுங்க பிரச்சனை. ஆனால் மக்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இது சரியில்லை, இங்கே லூஸாக இருக்குது, இங்கே தூக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு முந்தைய அதே போட்டு நம்ம தைச்சி ப்ளவுஸு போட்டுன்னு காட்டுவாங்க. 4000 3000 அப்போ வந்து 1000 அவங்க பிச்சு கொடுப்பாங்க. அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க துணியவை. நமக்கு வந்து இலவசமாக கொடுக்குறவங்களாட்டம் ஒரு வார்த்தை நீங்கள் உட்காந்து கஷ்டப்படுறீங்க தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறதுன்னே தெரியலைங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, கொடுப்பாங்க. ஏன்னா அந்த வேலையை அவங்களே செஞ்சுக்கலாம். ரெடிமேடு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வராங்க 200 300 500ன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கரெக்டாக இருக்கா? வந்தால் தையல் ஓட்டுங்க, தையல் பிரித்து கொடுங்க. அதுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க? அதே ரெடிமேட் கடையில் போய் இப்போ நம்ம கடையில் எடுத்தால் 1008 பேசுகிறாங்க. துணி எடுத்தால் உடனே காசு கொடுத்து அப்பயே துணியை வாங்கிட்டு வரவங்ககிட்ட ஒன்றுமே பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த பில்லு இருக்கிறது தான் அவன் பில் போடுவான். ஒன்றுமே பேச மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து சரளமாக இன்றைக்கி அவங்க வேணுமுன்னே தான் சரளமாக சொல்லுவாங்க. அது இங்கே கையெல்லாம் இல்லாமல் கை வைக்கணும் இல்லைங்களா? கடையில் வைப்பாங்களா? கடையில் வச்சு அதுக்கு தனியாக வந்து சார்ஜ் வாங்குவாங்க. 100 ரூபாய் 70 ரூபாய் 60 ரூபான்னு சொல்லிட்டு 2 கை வைக்கிறது. நம்மக்கிட்ட வந்து கேட்டால் 50 ரூபாய் 2 கை வைக்கிறதுக்கு 50 ரூபாயா அப்படின்வாங்க. 40 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்து புடவை ஓரம் அடிப்பாங்க பெரிய கடையில். நம்ம 20 25 கேட்டால் 25 30 ரொம்ப கடுப்பேற்றுவாங்க. நம்ம லேடிஸுங்களே அப்படி தான், ஜென்ஸுங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு தான் துணி தைச்சா எல்லாருமே அதே மாதிரி தாங்க. பெரிய கடைகளுக்கு போனால் கொத்திட்டு பில்லு போட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த சின்ன வியாபாரிங்க எல்லாமே சில்லறமையாக வாங்கி கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று கடனுக்கு வட்டிக்க வாங்கி ஒரு தொழிலை செய்கிறவங்கிட்ட வந்து 1008 வியாபாரம் பேசுவாங்க. ஆனால் இவங்க கிட்டே தான் வந்து இவங்க பயந்து மக்களுக்கு வந்து, ஏன்னா சில பேர் டியூ கெடுப்பாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க 2 டியூ 3 டியூ கொடுக்குறேங்காங்க. நல்ல துணியை நம்ம கொண்டு வந்து சேர்த்தணும். அவங்க இந்த போன வருஷம் இல்லை, அதுக்கு முந்தைய வருஷம் துணியிலேருந்து எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க. எங்கேருந்தே நெய்கிற இடத்துல இருந்து வர்றதை அத்தனையுமே தூக்கி போடுவாங்க. எல்லாமே அள்ளிட்டு வருவாங்க. ஒரு இவ்வளோ பெரிய குண்டா ஒரு பட்ஜெட்டுக்கு. ஆனால் அவங்க போடுற பில்லு தான். இனிமேல் வந்து அதுதான் நேற்று எங்கள் அக்கா பொண்ணு தான் கேட்டுருச்சு, இதான் இப்படி மக்கள் வந்து இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த வருஷம் இதுக்கு ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க. சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வருஷம் நம்மளாம் வேலையெல்லாம் செய்யணும். நமக்கு வந்து பசங்க கொஞ்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அந்த வேலை இப்போ நமக்கு எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கூட கொஞ்சம் பத்தாசுக்கு ஒரு பொருள் வாங்க போது நம்ம கூட இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணிட்டு நம்ம ஒன்று செய்யும் போது இதா மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தை வச்சுட்டு அதா செய்யாதீங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்வாங்க. எல்லாருமே அப்படியே சொல்லும்போது அப்படியே ஒரு தொழில் செய்யணும்னா எப்படி சொல்லுவோம் பார்க்கலாம். அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கா? படிக்காத முட்டாளங்களுக்கு கூட இந்த ஆர்வம் இருக்கா? இது பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? சரி, நம்ம தட்டி கொடுக்கலாம். நம்மளும் செய்ய போகிறதில்ல, ஏதோ அவங்க கூட இருந்து அந்த மாதிரி எண்ணங்களில் பசங்களுக்கு வர்றதில்ல. அது நம்ம வந்து கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் நினச்சி பார்த்தா. அவ்வளோதாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அரிசி நல்லா வந்துருச்சு. ஓடி அவ்வளோதாங்க. பாய் மக்களை. டென்ஷனில் ஏதாவது சொல்லிடுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து மனுஷனுங்க கடுப்பேற்றுறாங்க. பாய்.